நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு புரியுது. தேன்மொழி அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அத்தை எப்படியும் தெய்வானையே கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ சாப்பிடு. என்னம்மா இது, சாப்பிடும்போது போன் எடுத்து பேசுற வழக்கம் வேணாம். மா, இல்ல கபிலன் தான் ஃபோன் பண்றாரு. பொதுவா இந்த நேரத்துல அவர் ஃபோன் பண்ண மாட்டாருமா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், நான் எடுத்து பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க கபிலன். புனிதா, வீட்ல ஏதாவது பிரச்சனையா புனிதா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? தெய்வானை கோயில்ல பார்த்தேன். கூட சரவணா இருக்காருன்னு நினைச்சேன், அவரும் இல்ல. அவங்க என்ன பேசினாலும் பதில் பேசாம போறாங்க. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு பண்ணேன். தெய்வானை அங்கேயா இருக்கா?